வந்த வண்ணமாகவே நாம் ஒரு ஹல்லேலூயா ஒரு நன்மையான பாத்திரமாய் இங்கிருந்து நாம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. பெரிய மாற்றத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே அதை எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் இல்லையா? இப்போ லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் நான் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு யாருக்காவது ஒரு விசுவாசம் இருக்கா? ஹைட்ல சொல்லல, சரி ஹைட்ல வளர முடியாது நம்ம. வளர்ந்துருக்கீங்களா? கன்ஃபார்மா? ஏன்னா கர்த்தர் கேட்கிறார், நீங்க வளர்ந்துருந்தா அதுக்கேத்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பார் இல்லையா? இல்லையா? நம்ம எப்படி பிள்ளைங்க எல்லாம் ஆனுவல் எக்ஸாம் எழுதுறாங்க, நமக்கும் விசுவாச பரீட்சை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் பல காரியங்களை கடந்துதான் ஹல்லேலூயா அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு உடனே டைரக்டா ஜீவ கிரீடம் யாருக்குமே கிடைக்காது. ஹல்லேலூயா, கிடைக்காது. நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆவியானவர் சொன்ன காரியம், அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் படிச்சு முடிச்சோன்னு எங்க போகணும்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு. வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பேர்டனா இருக்கு இல்லையா? ஆனா ஏன் ஜனங்கள் மகனே ரட்சிப்பு பெற்றுக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க, எனக்காக ஒரு வேலை கூட அவங்க செய்யறதே இல்ல, வேலைக்கே போல. அப்போ எனக்கு இவங்களை நினைச்சு எவ்வளவு பேர்டனா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றார் இல்லையா? உங்களுக்கு 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கு, 4 பேருமே வேலைக்கு போல, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதே போலதான் கோடிக்கணக்கான விசுவாசிகள் கர்த்தருக்காக எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மீட்டிங் வைக்கும் போது அதை அவங்க ஒரு பெரிய பேர்டனா எடுத்துக்கிறாங்க. ஐயோ போகணுமே வரணுமே இல்லையா? இல்லையா? நீங்க எல்லாம் லோக்கல்ல இருந்து வர்றீங்க, அநேக இடங்களுக்கு நான் போகிறதுக்கே 3.5 மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு 3.5 மணி நேரம் ஆகும். கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன், நேரா மூணார்ல இருந்து அந்த குடியாத்தம்ல இருக்கிற அந்த சபைக்கு நான் போறேன் இல்லையா? ஏற்கனவே ஒரு 15 மணி நேரம் டிராவல். அதுக்கப்புறம் சென்னையில வந்து இறங்கின உடனே பஸ்ஸோ ட்ரெயின்ல வந்தேன். ஒரு 1 hour லேட். வந்தே பாரத்ல வந்தேன், ட்ரெயின் 1 hour லேட். அப்புறம் வீட்டுக்கு வந்து கார் எடுத்துட்டு திரும்ப குடியாத்தம். வேலூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல், ஒரு பூஜை. வேலூர் முழுவதும் பிளாக். வேலூரை தாண்டாதான் எங்க போக முடியும்? குடியாத்தத்துக்கு போக முடியும். வேலூர்ல இருந்து, அதாவது ராணிப்பேட்டையில இருந்து 76 கிலோமீட்டர்ஸ் இல்லையா? பிரியமானவர்களே, ஒரு மணி நேரம் செய்தியை கொடுக்கறதுக்கு அவ்வளவு நேரம் டிராவல் பண்றோம். ஆனா நீங்க முகப்பேர்ல இருக்கிறவங்க எதுல கேக்குறாங்க? ஆன்லைன்ல கேக்குறாங்க இல்லையா? இப்போ சிஎம் வந்து நமக்கு 1 கோடி ரூபாய் தரேன் இருக்காரு. ஐயா நான் ஆன்லைன்ல நான் உங்களை பாத்துக்கிறேன் ஐயா, சொல்லுமா? என்ன பண்ணுவோம்? காலையில 6 மணிக்கு அந்த ஏரியாலே சுத்திட்டு இருப்போம் இல்லையா? ஏன் சொல்லுகிறேன்? தேவாதி தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற இல்லையா வெயிட் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதனால நாம் கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அநேக பேரு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பிரயாசப்பட்டு இப்ப அந்த மீட்டிங் பத்தி சொன்னாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 14 கரெக்டா அந்த ஹோலி வீக்ல வருது இல்ல சிஸ்டர்? ஆமா ஆமா, சரியா? இது குறித்து நீங்க என்ன பண்ணணும்? வர்றவங்களே பெயர் கொடுக்கறதுக்கு இன்னும் யோசிக்கிறாங்க இல்லையா? போலாமா வேணாமா? எல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி தெரியுதே, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த கடைசி நாட்கள்ல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு இம்மைக்குரிய சத்தியங்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே இப்ப சாத்தான் கூட விலகிட்டான். ஃபுல்லா நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. சாத்தான் கூட என்னால உங்க அளவுக்கு என்னால முடியலப்பா அப்படின்னு அவனே விலகிட்டான். ஏன்னா ஃபுல்லா நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள் தான். இம்மைக்குரியதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏர்போர்ட் போறீங்க, ஏர்போர்ட்ல சொல்றான் 8 கிலோவுக்கு மேல 15 கிலோவுக்கு மேல உன்னால ஏற்ற முடியாதுன்னு சொன்னோடனே நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றீங்க. எதையெல்லாம் கொண்டு போலாம், எதையெல்லாம் கொண்டு போக வேணாம் இல்லையா? சூட் ஒரு 4 கோட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 தூக்கி வெளியே போட்டுறீங்க. ஏன் அப்படின்னா கொண்டு போக முடியாது. அப்போ பாரத்தை குறைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாரத்தை, இந்த பூமிக்குரிய பாரத்தை குறைங்க. ஏன்னா நம்ம போறது ஒரு இன்டர்நேஷனல் பிளைட் கூட கிடையாது, டொமஸ்டிக் பிளைட் கூட கிடையாது. நம்ம போகிறது பரலோகத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் இருக்கு பாருங்க, நம்முடைய சரீரம்,
இல்லையா? இது ரொம்ப ரொம்ப பொல்லாதது. இந்த சரீரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், எங்க போவா? பரலோகத்துக்கு போயிருவேன்னு போட்டிருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னா, நான் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டேன். கண்டிப்பா நான் மண்ணுக்கு தான் போறேன். ஆனா நான் சும்மா போமாட்டேன். உன்னையும் கூட்டிட்டு இதுதான் இந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கியில போடப்பட்டிருக்கு. வெள்ளி கயிறு அருந்து போகணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம நித்திய வீடுகளுக்கு போக முடியும். இந்த வெள்ளி கயிறு உங்களை கூட்டிட்டே போயிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெள்ளி கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, அது அறுகிற ஸ்டேஜ் ஆகுது. நீங்க ஆவிக்குரிய உலகத்துல நீங்க எலும்ப எலும்ப அது அருந்து போகணும். அல்லேலூயா. அந்த வேர்ல்ட்லி பாண்டேஜ் வந்து அருந்து போகணும். இந்த வேர்ல்ட்லி காரியங்கள் வந்து அருந்து போகணும். நேத்து ஒரு அருமையான சகோதரன், அவர நான் அண்ணா நகர் ஜீஸ் கால்ஸ்ல பார்த்தேன்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் வந்து 64 வயது மதுரையில இருக்கிறார். அவர் சொன்ன காரியம் ஒரு 5 ஜெபக்குறிப்பு கொடுத்து, எனக்காக நீண்ட ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அ நான் எனக்காக நீண்ட ஜெபம் பண்ணி, கர்த்தர் என்ன சொல்றாரோ சொல்லுங்க. நானும் 28th பேட்ச்ல பவர் மினிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி என்ன ஊழியம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஊழியம் எதுவும் பண்ணல. எனக்கு கழுத்து வலி, எனக்கு தலை சுத்துது. எனக்கு எங்கேயுமே போ முடியாது. எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிரியமான அவர் அவர் அதுதான் திரும்ப ஜெபம் முடிச்ச பிறமும் அவர் தான் சொன்னார். நான் மற்றவர்களோட அவருக்கு நேத்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஜெபம் பண்ணேன். அது கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. சொல்றாரு, "ஏதாவது தரிசனம் பார்த்தீங்களா? ஏதாவது வெளிப்பாடு வந்துச்சா?" அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, போன மாசம் குவார்டர்லில எல்லா சப்ஜெக்ட் ஃபெயிலு. இந்த மாசம் ஹால்ஃப் இயர்லி வரவே இல்ல. அப்புறம் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டா என்னது? குவார்டர்லி எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டே தான் என்ன பண்ண முடியும்? அதே தான் லேட்டஸ்ட்டா தானே, இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ ஒரு எக்ஸாம் கூட எழுதலன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? என்ன அப்டேட் குடுக்கறது எனக்கு தெரியல. அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் யார் அவங்களுக்கு சொல்லி தரான்னு தெரியல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ரொம்ப நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மாலை வேளையிலே கூட நம்ம ரொம்ப அ எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிட வேண்டாம். கர்த்தர் நம்மட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த மீட்டிங்க்கே எல்லாருக்கும் 2 கை இருக்கு இல்லையா? வலது கையில ஒருத்தரு, இடது கையில இல்லையா? இப்போ எஸ்எம் சில்க்ஸ்ல போடுறாங்க. ஒரு 2 ஃபிரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு 50% அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ம். ஆமா. நீ 2ண்ட் ஃப்ளோர்ல போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. நீ 3rd ஃப்ளோர்ல போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. நீ பேஸ்மெண்ட்ல போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. எத்தன பேர் கூட்டு வருவோம்? ம். கூடுமான அளவு அவங்க ஃப்ரீயா வாங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். இல்லையா? நாங்க ஒரு தடவ வேலூருக்கு போயிட்டு, எங்க சம்பந்தியோட வீட்டுக்கு போயிட்டு, அங்கிருந்து அவங்க இருங்க, இருங்க கொஞ்ச நேரமாவது பேசிட்டு போங்கன்றாங்க. எங்க வீட்ல இருக்கிற ஒரு 4 லேடீஸ் கூட்டிட்டு போயிட்டோம். எங்க அம்மா, எங்க சிஸ்டரு, ம், எங்க தம்பி ஒய்ஃப், என்னுடைய ஒய்ஃப். அ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண்ணு காட்டுறாங்க. போலாம் டைம் ஆயிடுச்சு போலாம். என்ன விஷயம்னு பார்த்தா, ஆன் தி வேல காஞ்சிபுரத்துல ஹால்ட் பண்ண சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல இவங்க ஏதோ கனவுல கண்டாங்களான்னு தெரியல அந்த அட்ரஸ். நானும் கூகுள்ல போட்டு போட்டு பார்க்கிறேன். அதாவது ஆட்டோ கூட போக முடியாத ஒரு தெருவ தான் அது காட்டுது. அங்க போய் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. உள்ள போனவங்க தான் வெளிய வரவே இல்ல. அல்லேலூயா. யா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்காக சொல்றேன்? இந்த யா இதுக்கெல்லாம் இருக்கிற ஆர்வம் இல்லையா? இப்போ இந்த மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வருஷந்தோறும் நடத்துற இந்த மீட்டிங் விட, வாரம் நடக்கிற மீட்டிங்ல நீங்க ரிசல்ட் காமிச்சாதான், வருஷந்தோறும் இருக்கிறது வந்து ரொம்ப சக்சஸ் ஆமா. அவங்க இன்னும் பெரிய ஊழியர்கள கூட கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி வரணும்? நிறைய ஆத்துமாக்களோடு கர்த்தரிடத்துல வரணும். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க ஸ்ட்ரீட்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியும். வேலையில யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியும். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவை சாதாரண ஒரு சுவிசேஷ கூட்டம் ஹalleluya நடத்துகிறதுக்கு நம்ம பயன்படுத்தக் கூடாது. இயேசுவை வைத்து ராஜ்யங்களை அசைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு நாமம் அந்த நாமம். இயேசுவின் நாமம் சாதாரண நாமம் கிடையாது. ஹalleluya. ஆகவேதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இதை நமக்கு ஹalleluya தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்ம அனுதினமும் அட்டெண்ட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல, ராஜ்யத்துல அனுதினமும் நம்முடைய ரிப்போர்ட் வந்து கூடணும். ஹalleluya. நம்முடைய வேத அறிவு, வேத ஞானம்
அல்லேலூயா. தேவ கிருபை, சத்தியம் நமக்குள்ளே பெருக வேண்டும். காரணம் சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நிறைய மோட்டிவேஷனலா தான் பேசுறாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோட்டிவேஷனா பேசும்போது என்ன நடக்குதுன்னா, சத்தியம் அங்க இல்லை. ஜீசஸ் வந்து மோட்டிவேஷனா பேசியிருந்தா பிரதான ஆசாரியனாலையும் நியாயப்பிரமாணிகர்கள்லாம் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தினமும் தேவாலயத்துல கன்வென்ஷன் நடத்தியிருப்பாரு இல்லையா? மோட்டிவேஷனா பேசியிருந்தா தினமும் திருவிழாவா தான் இருந்திருக்கும். அவர் பண்டிகைக்கே போகாம பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே போய் வெளியே நின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா உள்ள யாருக்கும் தாகம் தீர்க்கப்படல. வெளியே நின்னு இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே எவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் தண்ணீர் அண்டைக்கு வர கடவன். அல்லேலூயா. பண்டிகை நடந்துட்டு இருக்குது இல்லையா? இப்ப பாருங்க, சோ இந்த ரிலிஜனை வந்து கிறிஸ்டியானிட்டி விட்டு நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. ரிலிஜன், மதம் சில தேதிகளை குறித்து இப்படி போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நாம இந்த 40 டேஸ் எப்படி இருக்கோம்? சாது சுந்தர் சிங் மாதிரி இருக்கிறீங்க பார்த்தா இல்லையா? 40 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்போம் தெரியல. சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றாங்க, நல்லதுதான். ஆனா நான்வெஜ் நினைச்சுக்கிட்டே அதை சாப்பிடாம இருக்காங்க. தூத்துக்குடி மீட்டிங் போயிருக்கும் போது ஒரு வீட்டுல சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே சாப்பாடு போட்டாங்க. என்னை கூட்டிட்டு போன பிரதர், அவர் இபில பெரிய ஆபீசரா இருக்காரு. ஐயோ எனக்கு எதுவும் ஊத்தாதீங்க, ரசம் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. சரின்னு அவங்க ஆம்லேட் போடுறேன் நாங்க, சரின்ட்டாரு. சிக்கன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா எது சாப்பிட்டாரு? நான் சொன்னேன், ரெண்டும் ஒண்ணு தானே பிரதர், இதுல வேற டபுள் ஆம்லேட். அம்மாவை பிடிக்காதா நான் குழந்தைங்கள? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நான் வருஷம் முழுவதும் நம்ம எப்படி இருக்கணும்? சிலுவை குறித்து தியானிக்கணும். நாட் ஒன்லி திஸ் 40 டேஸ். இது வந்து மதம் சொல்லி கொடுக்குது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் வந்து நம்ம இடத்துல இன்னும் அசாதாரணமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் ரெடி தான். அவர் என்னைக்காவது எனக்கு வல்லமை கம்மியா இருக்க பார்த்து யூஸ் பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் என் பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார்? சொல்லவே இல்லை. எனக்கு தூதர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ஆளெல்லாம் அனுப்ப முடியாது சொல்லியிருக்காரா? சொல்லல. இஸ் அன்லிமிட்டெட். நம்ம தான் அவரை லிமிட் பண்றோம். நம்ம தான் அவரை சிறுமைப்படுத்துறோம். நம்ம தான் அவரால் முடியாத நிறைய காரியத்தை நாமே நினைச்சுக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் சற்று தியானித்து முடிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஜான் சாப்டர் 14 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. இதுல முழு வசனத்தை பேசுறதுக்கு நேரம் இல்லை. 2வது பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை? அப்ப அவர் செய்திருக்கணுமே. செய்திருக்கோமா? அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணணுமா? அவர் செய்த கிரியைகளை தானும் செய்யும். அல்லேலூயா. இன்று முதல் நாம் இந்த வசனம் நிறைவேறுகிற அளவுக்கு அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம விசுவாசிக்க வேண்டும், விடக்கூடாது. என்ன கேட்டா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாரு? மோசே. அவரே நிறைய இடத்துல விசுவாச ஆட்டம் கண்டுடுச்சு இல்லையா? மோசைக்கே. ஆனா பெரிய தீர்க்கதரிசி. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏசபேலுடைய வார்த்தைகளை கம்பேர் பண்ணும் போதும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் போது தான் சொன்ன வார்த்தைகளை கம்பேர் பண்ணும் போதும் எலியா அசைந்து போய்விட்டார். காரணம் என்னன்னா, பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய தெரிந்து கொள்ளுதல் இருக்குது, ஆனா என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. நீங்க 10 hours கூட ஜெபம் பண்ணிட்டு விசுவாசம் இல்லைன்னா உங்களை வச்சு ஆண்டவரால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இன்னைக்கு நீங்க சில டேப்லெட் எல்லாம் வாங்க போனீங்கன்னா அந்த கம்பெனில வேற கம்பெனி தரட்டான்னு ஒரு ஜென்ரிக்னு ஒரு இல்லையா ஒரு வேர்டு அவங்க சொல்றாங்க. ஜென்ரிக் டேப்லெட் தரட்டுமா அப்படின்னா எல்லாம் அதெல்லாம் காம்போசிஷன் எல்லாம் ஒண்ணுதாங்க, ஆனா அது பாதி வேலை தான் அப்படின்றாங்க. நீங்க அது போடுறதுக்கு சும்மாவே இருக்கலாம்.
யூஸ் இல்லை. அப்ப பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு யோவான் 14:12 2வது பகுதி, என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், இன்று முதல் நீர் செய்த கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க செய்ய போறீங்கன்றது அடுத்த மீட்டிங்ல நீங்க சாட்சியா சொல்லலாம். அடுத்த வாரம் வந்தாலும் சரி, அடுத்து நீங்க எப்போ கூடுகிறீங்களோ அப்போ நீங்க என்ன பண்ணும், சாட்சியா சொல்லணும். மோசையால விசுவாசிக்க முடியாத அநேக காரியங்கள் இருக்கு. சிவந்த சமத்துல நுழையும் போதே மோசையால விசுவாசிக்க முடியல. அப்புறம் கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாம் இறைச்சி கேட்கிறாங்க. அப்போ மோசையால விசுவாசிக்க முடியல. அப்ப கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றார், மோசே என் கரம் குறுகிட்டோ இல்லையோ என்பதை நாளைக்கு நீ காண்பாய், ஏன்னா பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு சொல்ற ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்குது இல்லையா? பார்த்தாதான் விசுவாசிப்பேன். கர்த்தர் செய்யறதை என் கண்கள் காண வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறது இட்ஸ் டூ லேட். எப்படின்னா, எக்ஸாம்லாம் முடிஞ்சது அப்புறம் எனக்கு எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? கொஸ்டின் பேப்பர் என் கையில தான் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், எவ்ரி திங் இஸ் ஓவர். கொஸ்டின் பேப்பர் நேத்து கிடைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? 100 மார்க்ஸ் வாங்கி. அப்ப எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்தந்த கொஸ்டின்ஸ் நீர் எனக்கு கொடுக்க போகிறேன், அந்தந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுக்க போறேன் அப்படின்னு போகிறதா ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு 2 சவால்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு முன்பதாக வைக்கிறார். எனக்கு முன்பதாக வைக்கிறார், உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கமா, உனக்கு முன்பதாக கர்த்தர் என்ன பண்றாரு? வைக்கிறார். என்ன வைக்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்யறோமா? இன்னிலிருந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, ஒரு டைரியோ கேலண்டரோ உங்க மொபைல்லயோ நோட் பண்ணிக்கோங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்கிறேனா? அல்லேலூயா. அதுதான். நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நம்மளை கொஸ்டின் பண்ணலன்னா நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா. தன்னைத்தான் நிதானிக்கிறவன் இல்லையா? தன்னைத்தான் சோதித்து நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அப்போ நீங்களே உங்களுக்கு டெய்லி நீங்க ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க. நான் நேற்றை விட இன்றைக்கு கோபத்துல எப்படி இருக்கிறேன், பேச்சுல எப்படி இருக்கிறேன் இல்லையா, வார்த்தையில எப்படி இருக்கிறேன், என்னுடைய செய்கைகள் கிரியைகள் இல்லையா? அப்போ நம்ம நிறைய வீடுகளுக்கு போகிறோம், நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கிறோம். அங்கே போய் நம்முடைய வார்த்தையினாலே அவங்களை என்ன பண்ணிடுறோம்? காயப்படுத்தி நம்முடைய வார்த்தையினாலே அவங்களை அற்பமா நினைக்கிறோம் இல்லையா? நிறைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நான் இயேசு செய்த கிரியைகளை நான் செய்ய வேண்டும். இது ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. இயேசு செய்த கிரியைகளை செய்யறதுக்கு அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கே அதுதான் பெஞ்ச் மார்க் வச்சிருக்காரு. என்ன விசுவாசனா அப்ப நான் செய்யறத நீயும் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லையா நான் மோசே மாதிரி செய்யறேன் அப்படின்னா அது வேலிடான்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் மாதிரி செய்யறேன் அப்படின்னா, ஆபிரகாம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசிக்கவே முடியாதவராக காணப்பட்டார் இல்லையா? அப்ப அவரால் விசுவாசிக்க முடியல. நம்ம எலியேசரை வைத்து நம்ம பழிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். என் வீட்டுல இருக்கிற காரிய கர்த்தர், அவனை வைத்தே போதும், அவனே போதும், எல்லாமே போதும், எனக்கு வேற யாரும் தேவையில்லை. இனிமே ஒருத்தன் வளர்ந்து அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்கறது எல்லாம் கஷ்டம். ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் எலியேசர் இல்லையா? அப்ப இந்த எலியேசர் எல்லாம் கண்டு விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை. ஈசாக்கை காணாமல் இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஈசாக்கே இன்னும் வரல. நிறைய பேர் லைஃப்ல ஈசாக்கே இன்னும் வரல. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இன்னும் வரவில்லை. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அதே லெவல்ல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். என்ன லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, சாத்தான் நம்மை பார்த்து அலறி துடித்து ஓட வேண்டிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் நேரடியாகவோ அல்லேலூயா மறைமுகமாக கூட வர முடியல அவனால. ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணாங்க. அடிக்கிறதா இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்கு போறதா இருந்தாலும் சரி, they were ready to face. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பிரியமானவர்களே, இந்த 2 சேலஞ்ச். ஒன்று, அவர் செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. இல்லையா? அப்போ இது பாருங்க, ஜீசஸை எக்ஸீட் பண்ற அளவுக்கு நீங்க அவரோட நாமத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு முறை
என்னுடைய பெரியமாவோட மகன், அவர் 40 வருஷமா அமெரிக்கால இருக்கிறாரு. அவருடைய தம்பி பிஇ முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தார். ஆகவே அவருடைய தம்பி எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். அருப்புக்கோட்டையிலிருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். என் பெரியம்மாவுடைய 2வது மகன். அவர் வந்து எம்இ படிச்சிருந்தாரு. அவர் எங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஏடிஎம் போகணும் அப்படின்னு சொன்னார். இது வந்து 1980 கடைசியில 90 பிகினிங். 80 தான். 80, 89, 88 அந்த நாட்கள்ல. அப்போ ஏடிஎம் போகணும்னாரு. எனக்கு புரியவே இல்ல. அந்த நாட்கள்ல ஏடிஎம் கிடையாது. ஏடிஎம் கார்டு எதுவுமே கிடையாது. எனக்கு புரியல. அப்போ சொன்னாரு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சரி பேங்க் தான் ஏதோ புது நேம்ல சொல்றாரு அப்படின்னா, அப்புறம் என்னை கூட்டிட்டு போனார். நாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு போனோம். மவுண்ட் ரோட்ல இருக்கிற பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு போனோம். அதுக்குள்ள இந்த மிஷின் இருந்தது. ஏடிஎம் மிஷின். நான் அப்போது பார்த்தேன். அதுல இவர் ஒரு கார்டை போடுறாரு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற அந்த ஏடிஎம் கார்டு. கார்டை போட்டு பாஸ்வேர்டு போட்டோன்னே எவ்வளவு வேணும்னு சொல்லி அது கேக்குது. அப்போ போட்டோன்னே சில சில நூற்றுக்கணக்கான பணம் வெளியே வந்தது. ம். அப்போ வெளியே வந்தோடனே எடுத்துட்டு இது பண்ணாரு. நான் கேட்டேன், எப்படி நீங்க பேங்க்ல யாருமே இல்ல. இந்த மிஷின்ட்ட போய் எப்படி நீங்க குடுத்து காசு வாங்குறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, எங்க அண்ணன் இந்த கார்டு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு பணம் வேணா இதுல எடுத்துக்கலாம். அமெக்ஸ் கார்டு இல்லையா? அமெக்ஸ் கார்டு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. இந்த அமெக்ஸ் கார்டுல நீங்க எத்தனை கோடி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இஎம்ஐ எல்லாம் கிடையாது. பில் அனுப்பும்போது பே பண்ணிடணும் இல்லையா? அப்ப பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சொல்றேன். எங்க பிரதர்ஸ், சிஸ்டர்ட்ட எல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாம் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? "நீ ஒரு பைத்தியம், என்னத்த பார்த்தியோ?" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "நீ என்ன பார்த்தியோ தெரியல. இதெல்லாம் எங்களால நம்ப முடியாது." அவரு பணம் எடுத்துட்டு அவர் எங்கேயோ வேலைக்கு போயிட்டாரு. இன்டர்வியூக்கு போயிட்டாரு. அ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருமே ஆமா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், "என் நாமம் உனக்கு அன்லிமிட்டடான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது." அத நீங்க தான் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லையா? நீங்க வியாதிக்கு பின்னாடியே நம்ம போறோம். வியாதி லெஃப்ட்ல திரும்புச்சுன்னா லெஃப்ட்ல திரும்பணும். வியாதி ட்ரிபிள் எம் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னா அங்கே போறோம். இல்லையா? நீ அப்படியே கொஞ்சம் இன்னும் தள்ளி போய் வானகர் அப்போலோ போனோம்னா அங்கேயே போறோம். அல்லேலூயா. இது எதுவுமே வேணாம். மதுரையில ஒரு சித்தா டாக்டர் இருக்காரு. அப்படின்னா உடனே சாயங்காலமே திரும்ப கோயம்பேடு வந்து எங்க ஏறுறோம்? இயேசு நாமெல்லாம் அப்ப என்ன ஆயிடுது? ம். யா. இதுக்கு வேற ஜெபம் வேற. நாங்க பஸ் சுகமா போய் சேரணும். டிரைவருக்கு நல்ல ஆரோக்கியத்த தாங்க. அ ஒரு சின்ன அந்த வியாதியிலிருந்து வெளிய வர்றதுக்கு பதிலா, நம்ம என்னென்னலாம் தவறான நெறைய ஜெபங்களை செய்துக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் மரிக்கிறதாக இருந்தால் கூட, நான் போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலனை கொடுப்பார். அதனால இந்த விசுவாச குறைவு தான் ஆண்டவரை ரொம்ப ரொம்ப துக்கப்படுத்துது. நம்மளால பிலீவ் பண்ணவே முடியல. அல்லேலூயா. பிலீவ் பண்ணவே முடியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 சேலஞ்ச். 1 மாசத்துக்குள்ள நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்யணும். என்னை கேட்டா இன்னும் 1 மணி நேரத்திலே நம்மளால செய்ய முடியும். நம்ம முழுவதுமாக நம்மளை என்ன பண்ணோம்? தாழ்த்தி எல்லாம் கன்ஃபஸ் பண்ணணும். இன்னைக்கு நெறைய பேரு ஏன் டெலிவரன்ஸ் பண்ண முடியலன்னா, சில ஆவிகள் உள்ள ஒளிந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவங்க பாவங்களை அறிக்கை செய்யல. சில பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருக்கும்போது, அவைகள் உள்ளே ஒரு இருள்ல போய் ஒளிந்து கொள்கிறது. அப்ப டெலிவரன்ஸ் பண்றவங்களால அந்த ஸ்பிரிட்ட உள்ள பார்க்க முடியாது. ஏன்னா அது இருளுக்கு பின்னாடி போய் ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு. இவங்க கன்ஃபஸ் பண்ணாம அது வெளியே வர முடியாது. இவங்க கன்ஃபஸ் பண்ணா அந்த இடத்துல லைட் தெரியும். இவங்க கன்ஃபஸ் பண்ணாதனால ஜெபிக்க வர்றவங்க கன்ஃபஸ் பண்ணாதனால, அத அவங்க மறைக்கிறதுனால அது வெளியில வர முடியல. அப்ப இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் 1 மணி நேரத்திலேயே இயேசுவை பயங்கரமாக நீங்க கண்மூடித்தனமாக விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. அது எப்படி நீங்க ட்ரெய்னிங் ஆக போறீங்கன்னு தெரியல. நீங்க வந்து வசனத்தின்படி படித்து ஏன்னா வசனத்த தான் இல்லையா? வசனத்தை கேள்விப்படுகிறவள தான் விசுவாசிக்க முடியும். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், வாடகை பிரச்சனையா இருக்கலாம், ஹவுஸ் கிடைக்காம இருக்கலாம், ஹவுஸ் வாங்க முடியாமல் இருக்கலாம், இல்லையா? இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கலாம், ஹவுசிங் லோன் கட்ட முடியாம இருக்கலாம். இதன் மத்தியில நீங்க எப்படி அந்த பிரச்சனையை பார்க்கிறீர்கள் என்பதுதான் மிக ரொம்ப நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். We see problem as Goliath.
நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஒரு கோலியாத்தை போல பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இதை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதைதான் நான் வேதத்திலே வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது விசுவாசத்திலே குறைவா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். கர்த்தர் ஏதோ நீதான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணல. நீங்க அந்த விசுவாசத்துக்காக அவர் இடத்துல என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரத்திலே, மார்க் 9ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு மறுரூப மலையில் இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் வந்து திரும்ப வரார், மறுரூப மலையிலிருந்து வரார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்த போது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன பிரச்சனைனா, சீஷர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க ஜாலியா இருக்கிறாங்க. மறுரூப மலைக்கு போயிருக்காரு, இவர் வந்தா என்ன, வரலன்னா என்ன, நம்ம என்ன பண்ணலாம்? மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இங்க சீஷர்கள் ஜாலியா வந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு அங்க வருகிறார். அந்த மகனுக்கு வந்து தீயையும் தண்ணீரையும் பார்க்கும் போதெல்லாம் அவன் போய் அதுல விழுந்துருவான். அவன் விழுந்து செத்தவனை போல ஆயிடுவான். அப்போ அந்த மகனை காப்பாற்றவே முடியல. அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் இயேசு அங்க இருக்கிறாரு, வரட்டும் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு எங்க இருந்தாலும் உனக்கு டெஸ்ட் வச்சுட்டே தான் இருப்பார். Wherever Jesus is, hallelujah, whether he is in heaven or he is inside your heart, the test time வந்து நடந்துட்டே தான் இருக்கும். பிரின்சிபல் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, கரஸ்பாண்டன்ட் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எத்தனை டீச்சர் லீவ் போட்டாலும் சரி, இல்லையா? ஒரு 10 டீச்சர் லீவ் போடுறாங்க, ஆனுவல் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமா? பப்ளிக் எக்ஸாம், இல்லையா? ஏன்னா அரசாங்கம் அதுக்கு ஏத்த மாதிரி பேக்கப்லாம் வச்சிருக்கிறாங்க, இல்லையா? அந்த ஸ்குவாடே திடீர்னு டீச்சர் ஆக்கிடுவாங்க, இல்லையா? டீச்சரை திடீர்னு ஸ்குவாட் ஆக்கிடுவாங்க. எதுக்காக நான் சொல்றேன்? எங்க கர்த்தர் இருந்தாலும் இங்கு இவர்களுக்கு 9 பேருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல அவங்க அங்க தடுமாடிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. அதை பார்த்தோடனே இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் இவங்களெல்லாம் நீங்க மீட்டிங் கூப்பிட வேணும், ஃபிளையர்லாம் அனுப்ப வேணும், அவங்க வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஹல்லேலூயா. பிரச்சனை பண்றவங்க மீட்டிங்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. உங்களை மாதிரி நல்லவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க, இல்லையா? அப்போ பரிசேயர், வேத பாரகர் இவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை, ஆனா அவங்க அங்க வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. வந்து யாரோட தர்க்கம் பண்றாங்க? சீஷர்களோட. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சீஷரிடத்தில் வந்த போது, இன்றைக்கு இயேசு வேத பாரகரிடத்துல போகல, சீஷர்களாகி உங்களிடத்திலே வந்திருக்கிறார், நம்மிடத்திலே வந்திருக்கிறார். இப்ப சீஷன்னாவது விசுவாசிக்கிறீங்களா? சீசன் டிக்கெட் இல்ல, சீஷர், டிசைபிள். யார ஜீசஸ ஃபாலோ பண்ற எல்லாருமே யாரு? ஆமா, இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்றவங்க சாத்தானுடைய சீஷன், இல்லையா? இல்லையா? ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்றவங்க, யூடியூபை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் யாருடைய சீஷன்? ஜீசஸ ஃபாலோ பண்றவங்க எல்லாம் டிசைபிள்ஸ். அங்கே போறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் போடுறவங்க, ஃபாலோஸ் பண்றவங்க. அதனால எந்த யூஸும்? சரி, எவ்வளவு மெசேஜ் நம்ம ஃபாலோ பண்ணோம், எவ்வளவு இது பண்ணோம், ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்திருக்கா? மெயின் சப்ஜெக்ட் இதை விட்டாச்சு, எங்க சிலபஸ் இதுதான். ஆனா இவங்க எங்க போயிட்டாங்க? சென்ட்ரல் லைப்ரரிக்கு போயிட்டாங்க. இந்த புக்கு 300 பேஜே படிக்க முடியல, இப்ப எங்க போயிட்டாங்க? சென்ட்ரல் லைப்ரரிக்கு போய் ஆயிரக்கணக்கான புக்கை எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் யூடியூப், இல்லையா? அப்ப பாருங்க, இங்கு இயேசு வேத பாரகரை சந்திக்க இயேசு வரவில்லை, இந்த சீஷர்களை சந்திக்க இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் அவர் அங்கு வந்த போது சீஷர்களிடத்திலே வேத பாரகர் என்ன பண்றாங்க? தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். 15ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் பார்க்கறாங்க, இங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. யாருக்கும்? சீஷர்களுக்கும் வேத பாரகருக்கும் ஒரு ஒரு கிளாஷ். ஹல்லேலூயா. கிளாஷ் ஆனாதான் நீங்க சீஷர்கள், இல்லையா?
நீங்க உங்களுக்கு வேத பாரகரோட கிளாஷ் ஆகலைன்னா நீங்களும் வேத பாரகர் தான் இல்லையா? கரெக்டா? இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே மீட்டிங் வச்சா கிளாஷ் ஆகுதுல்ல, ஆகலைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே கட்சி தான் இல்லையா? அப்ப பாருங்க, இன்றைக்கு சீஷர்களா இருந்து உங்க பக்கத்துல வேத பாரகர் உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏன் கேட்கிறேன்னா, கிளாஷ் ஆகும். சத்தியத்தை சொல்லும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழும் போது சோதனைகள் வரும். உபவாசிக்கும் போது கண்டிப்பாக அன்றைக்கு பசி எடுக்கும். நரம்புகள் எல்லாம் என்ன ஆகும்? ஆமா, அப்படியே இழுக்கும், அப்படியே கை கால்லாம் நடுங்கும். அல்லேலூயா. ஆனா ரேஷன் கடைக்கு போகும்போது எதுவுமே வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு. பிரியமானவர்களே, இவங்க 2 பேரும் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை கண்டவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் ஆச்சரியப்படவில்லை யாரும். ஏன் அப்படின்னா, சீஷர்களும் அந்த வேத பாரகரை எதிர்த்து அவர்களால என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியவில்லை. ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கு விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் எதிர்த்து விசுவாசிகளால் அவிசுவாசத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியல. பாவிகளுக்கு பாவத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் வியாதியை எதிர்த்து ஜெயிக்க முடியல. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனையை எதிர்த்து ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இல்லையா? அவங்க ஜெயிக்கிறது முடியாதபடினால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு தேசத்துல இருந்து பல கோடி வந்தாதான் நம்மளை கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்கள் நினைத்திருந்தால் இயேசுவே எங்கள் மத்தியில கடந்து வாரும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்கல. அப்ப இன்றைக்கு உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் சத்துருக்களோடு உங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற போராட்டங்கள் முடிவுக்கு வரணும்னா யூ மஸ்ட் கால் ஜீசஸ். அல்லேலூயா. நீங்க கூப்பிடணும். ஆனா அவர் கூப்பிடாமலே இவருடைய பாடுகளை பார்த்து இவங்களுடைய நிலைமையை பார்த்து வருகிறார். வந்த உடனே யார் ஆச்சரியப்பட்டாங்க? இயேசுவை கண்டவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இனிமேல் நீங்க உங்களை பார்க்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படணும். எப்படி ஆச்சரியப்படணும்? இந்த சிஸ்டர் என்னடா மார்னிங் அங்க ஜிஹெச்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, மதியானம் பார்த்தா இங்க வர்ஷிப் பண்றாங்க, ஈவினிங் பார்த்தா ஆமா இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணும்? ஆனா நீங்க வந்தது எப்படி இருக்குன்னா, இப்ப நேரம் ஏதோ ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த மாதிரி அவ்வளவு ஒரு துக்கத்தோட ஒரு சோகத்தோட, ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இல்லையா? உள்ள மட்டும் ஏசி போட்டிருந்தீங்கன்னா நாங்க நல்லா தூங்கி இருப்போம். நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது உள்ள. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இயேசு வந்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆச்சரியப்பட வேண்டியவர்கள் ஆச்சரியப்படவில்லை. ஜனங்கள் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு இன்னைக்கு நீங்க இங்க வந்த உடனே இயேசு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. எத்தனை பேர் அவருக்கு வந்தனும் சொன்னீங்கன்னு தெரியல. ஆண்டவரே என்னை கூட்டி கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே நீர் என்னோடு பேச போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்பொழுது அவர் 16ஆம் வசனம், அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அல்லேலூயா. எதை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள்? சீஷர்களை காப்பாற்றும்படியாக இயேசு வந்திருக்கிறார். விசுவாசத்துல இன்றைக்கு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிற நம்மை சப்போர்ட் பண்ணும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. Jesus is here to support you. Hallelujah. You are struggling with many, hallelujah, enemies, many battles, many challenges. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற காரியத்தை, அந்த போராட்டங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் என் சீஷர்களோடு எதை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள்? யாருமே சொல்லல. அப்போ ஜனக்கூட்டத்துல 17ஆம் வசனம், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அருமையா சொல்றான் பாத்தீங்களா? உம்மிடத்தில். இன்றைக்கு உங்க பிரச்சனைகளா யார்கிட்ட சொல்றது கொண்டு வந்தீங்க? ஏசப்பாட்ட சொல்ல கொண்டு இந்த இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். நாளைக்கு உபவாசிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசத்துல வந்தீங்களோ சொல்லுங்க. ஆண்டவரே,
நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் யார்கிட்ட கொண்டு வந்தேன்? உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். Lord, I'm here to keep all the burdens upon you. உம்மிடத்தில் என் பிரச்சனைகள் எல்லாம் நான் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை பிரச்சனை நம்மளால கூடாம போயிருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறோமா? எல்லாரும் ஒத்துக்கிறவங்களா சத்தமா அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். உம்முடைய சீஷர்களை போலதான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒரு கோபத்தை ஆண்டவரே ஜெயிக்க முடியல, ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியல, ஒரு உலகத்தை ஜெயிக்க முடியல, ஒரு மாம்சத்தை ஜெயிக்க முடியல, ஒரு பிசாசை ஜெயிக்க முடியல. மந்திரவாதம் இருக்கிறது என்று சொல்லி நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை விட கோடி மடங்கு இயேசு பெரியவர் என்பதை என்னால விசுவாசிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. சீஷர்களால் கூடாமல் போயிற்று. இன்றைக்கு கூடாமல் போன சீஷர்களை தூக்கி விடும்படியாக தான் இயேசு வந்திருக்கிறார். என்ன கூடாமல் போயிற்று? ஹல்லேலூயா. ஆமா, தூக்கம் வரணும். எப்படி வாங்க, இங்க வாங்க, என் சேர்ல உட்காருங்க, வாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப்பர் மாதிரி போட்டலாம் நினைக்கிறேன். இல்லையா? ஹெட்போன் வச்சுட்டு படுத்துட்டு கத்த நல்லவர். ஆனா முடியலன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு தெய்வ பிரசனத்துல முடியல, தூக்கம் வருது, சோர்வா இருக்கு இல்லையா? பாருங்க, நார்த் இந்தியாவுக்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா இருள் தான். அங்கெல்லாம் பாஸ்டர்ஸ்க்கு கூட சத்தியம் தெரியல. என்னை கூப்பிட்டாங்க, ஒரு மாசம் இருந்தனால நான் போல. ஒரிசால 150 பாஸ்டர்ஸ், அவங்களுக்கு 1-2 அப்போஸ்தலர் தான் தெரியுது. அந்திரேயா இவங்க எல்லாம் தெரியாது, பிலிப்பு, அந்திரேயா இவங்க எல்லாம் தெரியாது. பிரியமானவர்களே, பாஸ்டர்ஸ்கே இங்க வந்து நல்லா நிறைய தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சவுத் இந்தியா கொடுத்திருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும், அதை பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரு எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்குது, அவன் சோர்ந்து போகிறான், உம்முடைய சீஷர்களால் கூடாமல் போயிற்று. 19ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? என்னிடத்தில். இப்ப வந்த தகப்பன் மேலே தப்பு இல்ல, தகப்பன் ரொம்ப தெளிவா சரண்டர் ஆயிட்டாரு. உம்மிடத்தில் தான் கொண்டு வந்தேன், நடுவுல யார்கிட்ட மாட்டிக்கிட்டேன்? இன்னைக்கு கோடிக்கணக்கான விசுவாசிகள் சீஷர்கள்ட்ட தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஐயா அடுத்து எங்க பேசுவாரு, ஐயா அடுத்து எங்க பேசு இல்லையா? பிரியமானவர்களே, தேவாதி தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார் பைபிள்ல. அல்லேலூயா. உங்களோட இரவும் பகலுமாக நீங்க ஜெபிக்கும் போது பேசிட்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சீஷர்களிடத்துல நிறைய பேர் மாட்டிட்டு, சீஷர்களால முடியவில்லை என்பது கூட தெரியாமல் அல்லேலூயா அங்கேயே இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு அவர்களை பார்த்து சொல்லு, அவனை எங்கிட்ட தானே நீ கூட்டிட்டு வந்த, இப்போ இவங்க விசுவாசம் இல்லாத சந்ததி. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கலன்னா உங்ககிட்ட வந்த ஊழியத்தை இயேசு தம்மிடத்திலேயே டைரக்டா அவர் டீல் பண்ண போறார். அல்லேலூயா. நம்மளே ஆஸ்பத்திரிக்கு போங்க போங்கன்னு சொல்றாரு, ஸ்ட்ரீட் பிரீச்சிங் போங்க போங்கன்னு சொல்றாரு. நம்ம போகாதனால இப்ப டைரக்டா என்ன பண்ண போறாரு? அவரே டீல் பண்ண போறாரு, பண்ணிட்டு இருக்கிறார். 2021 ஆண்டு 2021 ஜீசஸ் கால்ஸ்ல 3 நாள் கன்வென்ஷன், அக்டோபர் 29, 30, 31 3 நாள் கன்வென்ஷன். அதுல முதல் நாள் கன்வென்ஷன் காலையில நான் பேசுறேன், சாயங்காலம் என்னுடைய ஃப்ரெண்டு சைமன் பால், அண்ணனுக்கு தெரியும், சைமன் பால் பேசுறாரு. அப்போ ஒரு லேடி அங்க வர்றாங்க. அந்த லேடி யாருன்னா, இதே அண்ணா நகர் ஐயப்பன் டெம்பிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்க வந்து சினியில சைடு ஆக்ட்ரஸா இருந்து அவங்க ஹீரோயினை எல்லாம் அழகா இருக்கிறாங்கன்னொடனே அவங்களுக்கு செய்வன வச்சுட்டாங்க. முதல் படத்திலேயே அவங்களுக்கு பயங்கரமான பேர். இன்னும் ஒரு 2 படம் போச்சுன்னா அவங்க ஹீரோயின் ஆயிடுவாங்கன்னு சொல்லி மற்ற ஹீரோயின்லாம் ஒன்னா சேர்ந்து செய்வன வச்சுட்டாங்க. அதனால இவங்க பைத்தியம் பிடிச்சு ரோட்ல அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஐயப்பன் டெம்பிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அரை மணி நேரமா பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து அரை மணி நேரம் கழித்து இயேசு அந்த ஐயப்பன் டெம்பிள்ல 12 அடி உயரத்துக்கு வெண் வஸ்திரம் தரித்து நடந்து வந்து, மகளே இங்கு உனக்கு விடுதலை கிடைக்காது, எதிரில ஜீசஸ் கால்ஸ் போன்னு கை காட்டுறார். அப்ப இந்த அம்மாவுக்கு கோபம் வருது. இவர் யாரா நம்மளே வந்து இங்க உட்காராது அங்கே போன்னு சொல்றது. நான் போக மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இயேசு வந்து எழுந்திரு என்று சொல்லி அவளை கையை பிடித்து ரோட கிராஸ் பண்ணி, அப்போ ஜீசஸ் கால்ஸ் ஆப்போசிட் சைட்ல இருந்து ஜீசஸ் கால்ஸ் வாசல்ல விட்டுட்டு மேல போன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஈவினிங் பிரதர் சைமன் பால் மெசேஜ். அப்போ சைமன் பாலும் அங்க இருந்த அந்த இன்சார்ஜ் அந்த சிஸ்டரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இந்த பில்லி சூனியம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹெவியான ஒரு பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பண்ண அந்த மாந்திரிகத்தை வந்து கடல்ல கரைச்சிட்டாங்க. இப்போ ஏசப்பா இன்டர்ஃபியர் ஆனாதான் சரி பண்ண முடியும். இங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். மார்க் 9ஆம் அதிகாரத்திலையும் சேம் ப்ராப்ளம், வெரி சிவியர் ப்ராப்ளம். அப்போ அந்த பிசாசு வந்து அன்னைக்கு 2 பேரையுமே சேலஞ்ச் பண்ணிருக்குது. சைமனையும் சேலஞ்ச் பண்ணிருக்குது, சிஸ்டர் அந்த இன்சார்ஜ் சிஸ்டரையும் சேலஞ்ச் பண்ணிருக்குது. உங்க 2 பேரையும் நான் சும்மா விடவே. சைமன் பால் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு வர வேண்டிய ஆர்டர் ஒரு 35 lakhs ஆர்டர். வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு, போன் வருது, உங்க ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். அந்த பிசாசை துரத்துறதுனால எவ்வளவு லட்சம் லாஸ், 35 லட்சம் ஆர்டரு. அந்த சிஸ்டருக்கு பயங்கரமான ஒரு வாமிட்டிங், கிடினஸ். அவங்க 2 நாளா படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்போ நான் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பேசுறேன். அப்போ அந்த பிசாஸ் வந்து உட்கார்ந்துருக்கு, அந்த லேடி வந்து உட்கார்ந்துருக்கு. நான் பேச ஆரம்பிக்கிறேன். சீ வாய மூடுறா அப்படின்ச்சு. உடனே இயேசு நாமத்தினால் அதை கடிந்து கொண்டு பேசாம இருந்தோடனே மீட்டிங் முடிகிற வரைக்கும் பேசல. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சோடனே ஈவினிங் மீட்டிங்கும் இருக்குது, பகல்ல கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து 2.5 மணி நேரம் ஜெபம். கடைசியில அது சொல்லுச்சு, என்னுடைய முடி தலைமுடியில உச்சம் தலைமுடியில இந்த இவ்வளவு முடி எடுத்து நீங்க என்ன பண்ணும் கட் பண்ணி சுட்டரிச்சிருங்க, நான் போயிடுறேன் அப்படின்ச்சு. நாங்க உடனே ஒரு சிஸ்டர் எடுத்துட்டு வந்து கட் பண்ணி அத இது பண்ணியாச்சு. அப்போ சொல்லிச்சு, ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு போச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு நைட்ல இருந்து எனக்கு 8 days ஃபீவர், 102 103 ஃபீவர். அடுத்து இருந்த 10 நாள் எல்லா மீட்டிங் கேன்சல். அப்ப பாருங்க, அந்த நேரத்துல 8வது நாள் நான் வீட்டுல யாரும் இல்லை, பயங்கர பாடி பெயின், ஃபீவர், யாரும் இல்லை. இப்போ டிஜே சையாவோட மெசேஜ் போடலாம் நான் எடுத்தேன். அந்த ரிமோட்ல வந்து இதாகி அவருடைய சாங்ஸ் ஓடுச்சு. 3 மணி நேரம் ஓடுற சாங், அதுல 1 மணி நேரம் சாங் முடிஞ்சிருச்சு, தூங்கவும் முடியல. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாடி பெயின். கரெக்டா 1 மணி நேரம் சாங் முடிஞ்ச உடனே ஒரு சாங் ஆரம்பிச்சது பாருங்க. அப்போ பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இருந்த அந்த கரிய வளையம், பெரிய பிசாசின் போராட்டம் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். பயங்கரமா உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. உடனே எனக்கு வந்து தாம்பரத்துல இருந்து ஒரு மினிஸ்ட்ரில இருந்து கால் வருது, நாளைக்கு நீங்க எங்க மீட்டிங்ல வந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு. அப்போ 8 நாள் ஊர் கூட்டத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான் பிசாசு, பிளாக் பண்ணிடுச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீங்க தேவ கிருபையை கேட்டு அதை ஜெயித்து வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. வெளியே வர வேண்டும். அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. இனிமே நான் போக மாட்டேன், பில்லி சூனியம் என்னை தாக்குது அப்படின்னு. கண்டிப்பா தாக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா இந்த விசுவாசம் வர்ற வரைக்கும் ஹல்லேலூயா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் யாரும் எடுத்தோடனே 100 எல்லாம் வாங்க முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்றோம்,
கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வர முடியும். அப்போ நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாகணும். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க பெரியவர்களாகணும். அப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், எது வரைக்கும் நான் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. என்னிடத்துல இருக்கிற விசுவாசம், என்னிடத்துல இருக்கிற அற்புதம், என்னிடத்துல இருக்கிற அதிகாரம், என்னிடத்துல இருக்கிற வல்லமை நான் வெளிக்காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது உண்மையிலே இப்பொழுது நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் அவரை கண்டு வந்தனம் செய்தது இப்பொழுது உண்மையிலே நடக்க போகிறது. இயேசு வந்தவுடனே அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் மிகவும் ஹல்லேலூயா அவருக்கு முன்பதாக போய் வந்தனம் சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் விசுவாசம். ஐயோ, இயேசு வந்து விட்டார், இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஹல்லேலூயா ஒரு வல்லமை இன்றைக்கு நம்மிடத்திலே கடந்து வர விரும்புகிறது. இங்கு இயேசு அந்த தகப்பனுக்கும் உதவி செய்ய வந்தார். இந்த போராடி கொண்டு வேதபாரகர் மத்தியிலே மாட்டிக்கொண்டிருந்த இந்த சீஷர்களுக்கும் உதவியாக வந்தார். அந்த தகப்பனை பார்த்து சொன்னார், உன் மகனை என்னிடத்தில் கொண்டு வா. இன்று யார் யாரெல்லாம் பல இடங்கள்ல போய் தோல்வி அடைஞ்சு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப என்ன அர்த்தம்? என்கிட்ட வரலன்னா உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை. If you do not come to me, you will have no rest. Hallelujah. There will be no rest. Hallelujah. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பதறவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. மோசே மனம் பதறினான், அதுவே அவன் கானானுக்கு போவதற்கு தடையாக போய்விட்டது. ஆண்டவர் தான் சொல்றார், நீங்கள் என்னை குறித்து பயப்படாமல் என்னை மகிமைப்படுத்தாமல் போய்விட்டீர்கள். விசுவாசிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், விசுவாசிக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமை. ஹல்லேலூயா. We must honor the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 20ஆம் வசனம், மார்க் 9:20, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்க போராட்டத்தை கொண்டு போக போறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் திறக்க முடியல. இன்னைக்கு கெமிஸ்ட்ரின்றாங்க, போன முந்தானத்து மேக்ஸ்ன்றாங்க இல்லையா. எனக்கு என்னமோ ஸ்கூல்ல வேலைக்கு டீச்சரா சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. யார்கிட்ட போக வேண்டிய, யார்கிட்ட வந்திருக்கிறாங்க? ஏசப்பாட்ட போக வேண்டியவங்க சீஷர்கள்ட்ட வர்றாங்க. பக்கத்துல பாஸ் சொல்ல, சீஷர்கள்ட்ட போனா ஃபெயில் ஆயிடுவேன், ஏசப்பாட்ட போனா பாஸ் ஆயிடுவேன். சீஷர்கள்ட்ட அதுல இந்த அம்மாமார்கள்லாம் ரொம்ப எனக்கே பரிதாபமா இருக்கு. காலையிலேயே 6 மணிக்கு போட்டுறாங்க, டுடே கெமிஸ்ட்ரி எக்ஸாம், ப்ளீஸ் ப்ரே. அப்படியே மார்க் போயிட்டு அள்ளிட்டு வந்துடணும் அப்படின்றாங்க. கையில ஒரு கேரி பேக் கூட இல்ல, விசுவாசன்ற ஒரு சின்ன கேரி பேக் கூட, ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் கூட இல்ல, மார்க் என்ன வந்துடணுமா, அப்படியே அள்ளிட்டு வந்துடணுமா இல்லையா? இதெல்லாம் அந்த வருஷம் தொடங்குது பாருங்க, அந்த அந்த கரிக்குலம் தொடங்குது பாருங்க, அந்த ஜூன் மாசம், அப்பத்துல இருந்தே விசுவாசத்துல வளர்ந்து வரும். இந்த 10 நாள் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேனா, இதுதான் நிறைய பேர் நம்ம ஹியூமன் டெண்டன்சி இப்படிதான் மாறிடுச்சு. அந்த நாட்களில் அநேகர் என்னை நோக்கி என்னன்னு கூப்பிடுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. இவ்வளோ 40 வருஷம் 50 வருஷம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எங்க போய் தான் அவங்க ரெடி ஆகுறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோமா, வியாதியஸ்தரை சுத்தமாக்கிறோம், பிணியாளிகளை எல்லாம் சரி பண்ணோமே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வசனம் இன்னொரு வசனத்தோட பயங்கரமா லிங்க் ஆயிருக்குது. தேவனாலே எல்லாம், தேவனாலே எல்லாம், இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் கூடும். அந்த வசனத்தோட செகண்ட் பார்ட் தான் அது. ஆனா வேற ஒரு இடத்துல எழுதியிருக்கு. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவங்களாலதான் எல்லாம் கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஒரு அல்லேலூயா, இயேசுவிடத்திலே அவனை கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அழைக்கழித்தது. அல்லேலூயா. ஏசப்பாட்ட போறதுக்கு ஆவிகள் என்ன பண்ணாது? சம்மதிக்கவே அழைக்கழிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, சில பேருக்கு சோர்வா இருக்கு, சில பேருக்கு தூக்கம் வருது, சில பேருக்கு பசி எடுக்குது, சில பேருக்கு எப்படா முடியும்னு இருக்குது இல்லையா. ஏன்னா உள்ள என்ன பண்ணுது?
அலைக்கழிக்குது. அவனை அலைக்கழித்தது. அல்லேலூயா. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அல்லேலூயா. தகப்பன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஜீசஸ்க்கு முன்னாடி. தகப்பன் வீட்டுல என்னெல்லாம் பார்த்தாரோ இங்க நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. சீஷர்கள் ஜெபம் பண்ணும்போது இது மாதிரி எதுவுமே நடக்கல. அல்லேலூயா. எதுவுமே நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கல. இவங்க இயேசுவை விசுவாசிக்கல. அதனால அவர் செய்த கிரியைகளை இவங்களால செய்ய முடியல. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் கிஃப்ட் வேணுமோ, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுது ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்சுக்கு போய் இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வார்டுக்கெல்லாம் போகவே வேண்டாம். அவங்க உறவினர்கள் கேன்டீன் பக்கத்துலயும் மரத்தடியிலயும் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அங்க பக்கத்துல நீங்க யாத்தையுமே பேச வேணாம், உட்கார்ந்துருங்களேன். அவங்க சொல்லுவாங்க போன்ல, இன்னொருத்தர் சொல்லுவாங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி, எனக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாருமா, ரொம்ப பெரிய டாக்டர், அல்லேலூயா, அவரை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு சரியாயிடும் சொல்லி அவங்க நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பேசுறேன்னு சொல்லி பேசணும். ஏன் உங்களை வீட்டுக்கு வந்து பேசல? அங்கேயே பேசுனீங்கன்னா ஆமா கரெக்ட் தான், நீங்க இந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருங்க, அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இல்லையா? யாரெல்லாம் இப்படி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வருஷம் முடியதுக்குள்ள 1000 புதிய ஏற்பாடுகளை கொடுக்க கர்த்தாவே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்டாலின் போட்டு 1000 ரூபாய் வரல, இதுல புதிய ஏற்பாடு எங்க போய் கொடுக்குது? யாருக்கெல்லாம் நியூ டெஸ்ட்மென்ட் வேணும் மினிஸ்ட்ரிக்கு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நீங்களே பைபிள் கொண்டு வந்தீங்களான்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு செய்த கிரியைகளை சீஷர்களால செய்ய முடியவில்லை. அந்த பிசாசு அவர்களை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கூட பண்ணவே இல்லை. இப்ப அவங்க எல்லாம் இயேசுவோடு இருந்தாங்களே, அவர் ராம் முழுதும் ஜெபம் பண்ணி உங்களை தெரிந்து கொண்டாரு, கொஞ்சமாவது பயப்படுற மாதிரியாவது கொஞ்சம் நடிப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து யாருமே பூனை கூட பயப்பட மாட்டேங்குது, காக்கா கூட பயப்பட மாட்டேங்குது, இல்லையா? இன்று முதல் எல்லாம் பயப்பட போகிறது. உங்க போராட்டங்கள், உங்க பிரச்சனைகள், உங்க சத்துருக்கள், ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது உங்ககிட்ட. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? நீங்க ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு கம்பியை போல, இரும்பை போல அப்படியே என்ன பண்ணோம், தீ பிளம்பாக மாற முடியும், மாற முடியும். கர்த்தர்ட்ட வல்லமை இல்லைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நம்மலாம் ஆக முடியாது, அவங்க வச்சிருக்காங்க, இந்த மலை வச்சிருக்காங்க, அந்த கோபுரம் வச்சிருக்காங்க, இவங்கதான் மாற முடியும். தயவு செய்து அந்த அற்ப விசுவாசத்தை எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளையும் அவன் செய்வான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அல்லேலூயா கண்டவுடன் அந்த பிசாசு அலக்கழிக்க ஆரம்பிச்சது. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. யாரெல்லாம் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நான் பிறந்ததுல இருந்து நிம்மதினாலே என்னன்னு தெரியலங்க, எனக்கு இளைப்பாறுமே கிடையாது. நான் அல்லேலூயா ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், இளைப்பாறுதலை தருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது சிறு வயது முதல் கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சீஷர்கள் கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஓடியே போயிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு வருஷ ப்ராப்ளத்தை நம்மளால எப்படி சரி செய்ய முடியும்னு யோசித்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவினாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. many times he suffered like this. இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு வசனங்கள் இதெல்லாம். இப்ப தகப்பனை பேச விட்டா தகப்பன் என்ன பண்றாரு? வால்யூமா பேசுறாரு. வியாதியை பத்தி அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் அவர் பேசுறார், சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றார். அல்லேலூயா. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு
உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறான் என்று சொன்னால், ஒருவேளை மூத்த சீஷனாக இருக்கும் இல்லையா? இவங்களால எதுவுமே செய்ய முடியல. நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாகிலும் அட்லீஸ்ட் தண்ணீர்லயாவது விழாம காப்பாத்தினா கூட எனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஜீசஸ் கிட்ட வந்தா பார்ஷியலா சால்வ் ஆகாது, டோட்டலா சால்வ் ஆகும். பாதி செய்கிறவர் அல்ல. குஷ்டரோகிக்கு என்னாச்சு? முழு சரீரமும் சுகமாச்சா இல்லையா? லாசரு ஒரு வாரம் கழிச்சா வெளியே வந்தான். எப்போ வந்தான்? உடனே காணா ஒரு கல்யாணத்துல 6 கச்சாடியில என்ன இருந்தது? தண்ணீர் ஊற்றப்பட்டது. ஒரு கச்சாடி தான் மாறுச்சா? 6மே மாறுச்சா? பரவாயில்ல, ரொம்ப யோசித்திருக்கிறீங்க பாருங்க. ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு செய்ய வேண்டும் உதவி. 23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடும், கூடுமானால் ஆகும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை, குடும்பமா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சத்துருக்களா இருக்கலாம். யாரெல்லாம் இயேசு எப்பொழுது தீர்த்து விட்டார், முடித்து விட்டார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாம் உன்னாலே முடியும், உன்னாலே முடியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 24ஆம் வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா சொல்ல போறோம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஜீசஸ் தன்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உதவி செய்கிறார், கடிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். எவ்வளவு நாள் தான் அவங்களோட கூட இருக்கிறதுன்னு சொன்னவரு இப்பொழுது என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் அந்த தகப்பனை விடுவிக்கிறதே சீஷர்களை காப்பாற்றுவதற்காக தான். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் வேத பாரகர் என்ன சொல்லிடுவாங்க? உங்க சீஷர்கள் ஏற்கனவே தகப்பன் போட்டு கொடுத்துட்டாரு, உங்க சீஷர்களால என்ன ஆயிட்டு கூடாமல் போயிடுச்சு. இப்ப அடுத்து வேத பார ரெடியா இருக்கிறாங்க, நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இன்றைக்கு உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற, உங்களை அவமானமாக அற்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அவன், ஹல்லேலூயா, அவன் ஏனோ தானே என்று சொல்லவில்லை. எப்படி சொன்னா? கண்ணீரோட சத்தமாக, உரத்த சத்தமாக சத்தமிட்டு சொன்னான். யாரெல்லாம் இன்றைக்கு விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வேணுமோ, ஆண்டவரே எனக்கு வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கண்ணீரோட சத்தமிட்டு கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. We must be very serious. We must be very thirsty. நம்ம அதுக்கு கேட்க வேண்டும் என்று நமக்கு என்ன வேணும்? ஆர்வம் வேணும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பொருள் வாங்கணும்னா அது வாங்காம நம்ம என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல. ஹல்லேலூயா. எனக்கு போன மாதம் என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தா, அந்த கேஸ்ட் அயன்ல ஒண்ணு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், பயங்கர இரும்புல தோசை கல்லும் வேற ஏதோ ஒரு கல்லு சொன்னான். நான் எனக்கு தெரியல, ஏன்னா இருக்கிறதுலயே ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. இதுல வேற அது வேணும் இது வேணும்னு நான் சுத்தமா கண்டுக்கல. ஏன்னா நம்ம அதை என்ன ஏதுன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3000 ரூபாய் நம்ம மேல வந்துடும். அதனால அது எங்கேயோ வேற ஒரு தேசத்துல இருக்குது போல நான் நினைச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. முந்தா நேத்து இதெல்லாம் இறங்கிடுச்சு. பிரைஸ்ல கேட்டா நான் இனிமே தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறேன்றாங்க. அப்ப இது வரைக்கும் இருந்த கல்லெல்லாம் என்னமா அதெல்லாம் தூர தூக்கி போடணும் அப்படின்ட்டாங்க. பிரைஸ்ல இப்ப வந்த கல்லை என்னைக்கு தூக்கி போட போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு உங்க அவிசுவாசத்துல என்ன பண்ணிடணும்? தூக்கி பேக்கப் பண்ணி, ஆண்டவரே நான் எப்படி கேக்குறேன், கண்ணீரோட சத்தமிட்டு உம்முடைய விசுவாசம் வேணும்னு வாசிங்க அடுத்த வசனம். சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமா இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி,
ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆமென். இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. ஊமையான ஒரு ஆவி என்று தகப்பன் சொல்லுகிறான். இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? ஊமையும். இன்றைக்கு பிரியமானது, கர்த்தருடைய பிள்ளைகள், சபைகள், புறஜாதிகள், ஜனக்கூட்டத்துக்குள்ள இருந்து இந்த ஆவிகள் வெளியே போகவே. இந்த ஆவி இருக்குது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லாத ஆவிகள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாத சபைகள் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளில் காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. இவனுக்குள்ள நீ திரும்பி என்ன பண்ணக்கூடாது? போகாதே என்று கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. இன்றைக்கு உங்களை அல்லேலூயா வேதனைப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை சிறுமைப்படுத்துகிற எல்லாம் உங்களை விட்டு புறப்பட்டு போகிறதே. எல்லாமே பிரகாசி உன் வழி வந்தது. உன் இருள் வெளிச்சமாகிறது. மூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேசங்களை கடந்து நீ போவாய். ஷகதராமா ரேகலா தூரமா ஷபலபரமா. ஹல்லேலூயா. நாட்கள் ஹல்லேலூயா ஓடுகிறதை பார்க்க வேண்டாம், வயதை பார்க்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஷிகதரமா ரேகபல ஷத்தரமா. உன் பிள்ளைகள் ஹல்லேலூயா மறுபடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாழ வயதின் குமாரராய் இருப்பார்கள். பலவானின் கையில் இருக்கிற அம்புகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உனக்கு அவர்கள் கிரீடமாய் இருப்பார்கள். இப்பொழுது இமுக்களாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிரீடங்களாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. கர்த்தர் என் பிள்ளைகளை அப்போஸ்தலராக மாற்றுவார், தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாற்றுவார். எல்லாம் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை புறப்பட்டு போகட்டும். அறிக்கையிட முடியாத நாவுகள் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சத்துருக்கள் எல்லாம் உங்கள் எல்லையிலிருந்து புறப்பட்டு போசாத்தானே. சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், வியாதிகள், போராட்டங்கள், ஹல்லேலூயா, பாவங்கள், சாபங்கள், இருள் புறப்பட்டு போ. சர்ப்பங்களும் வலு சர்ப்பத்தின் ஆவிகளும் புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் புறப்பட்டு போயிடுச்சு. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். தேவ ஜனமே, சாத்தான் உங்களை டோட்டலா டேமேஜ் ஆக்கிட்டு உங்களை செத்தவர்களை போல போட்டு விட்டுதான் போவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சாத்தான் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இனிமே நீங்க யூஸே ஆகக்கூடாது, யாருக்குமே யூஸ் ஆகக்கூடாது. அப்படிதான் அவனுடைய எண்ணம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க 27ஆம் வசனம். இயேசு அவன் கையை பிடித்து, அவன் எங்க விழுந்து கிடக்குறான்? தரையில. அப்போ எப்படி அவர் நின்று கொண்டே அவன் கையை பிடிக்க முடியும்? இயேசு குனிந்து. ஹல்லேலூயா. இயேசு குனிந்து. இயேசு இன்றைக்கு உங்களை குனிந்து தூக்கி விடுகிறான். சாத்தான் உங்களை அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு, அவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு, அவ்வளவு காயத்தை உண்டு பண்ணிட்டு அவன் போய்விட்டான். இப்பொழுது இயேசு குனிந்து, மகளே மகனே, உன்னை தூக்கி விடுகிறார். இயேசு குனிந்து. ஹல்லேலூயா. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு தூக்கிவிட விரும்புகிறார். இயேசு ஹல்லேலூயா உயர்த்த விரும்புகிறார். இயேசு விடுவிக்க விரும்புகிறார். இயேசு சுகமாக்க விரும்புகிறார். இயேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு உன்னை தேசங்களுக்குள்ளே அனுப்ப விரும்புகிறார். அவனை தூக்கினார். And Jesus lifted him. இயேசு அவனை தூக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத பாரர்களால் உங்களை தூக்க முடியாது, சீஷர்களால் உங்களை தூக்க முடியாது, மதத்தினால் உங்களை தூக்க முடியாது. இயேசுவால் மாத்திரமே உங்களை தூக்க முடியும். அதற்கு நீங்கள் அவரிடத்திலே போக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் அவிசுவாசம் நீங்க ஜெபித்து, ஹல்லேலூயா, தாழ்த்தி தகப்பன் ஜெபிக்கிறான். அவன் தாழ்த்தினதுக்கு அடையாளமாக அழுகிறான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக சத்தமிட்டு ஆண்டவரிடத்திலே சொன்னான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்று முதல் நீங்கள் எழுந்திருக்கிற ஒரு ஜீவியத்தை உடையவர்களாய் இருப்பீர்கள். From today you shall be a new person. You shall arise and shine for him.
நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பீர்கள். எழும்பினான், அவன் எழும்பினான். சிறு வயது முதல் இருந்த போராட்டம் நீங்கி அவன் பெர்மனண்டாக எழும்பினான். இனி நீ விழுந்து போவதில்லை, இனி உன் கால்கள் தள்ளாடுவதில்லை. ஹல்லேலூயா. இனி நீ உடைக்கப்படுவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உனக்கு ஒரு வெண்வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். உனக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கர்த்தர் தருகிறார். உனக்கு ஒரு பாதரட்சை கர்த்தர் தருகிறார். உனக்கு ஒரு தலைச்சீடாவை தருகிறார். மார்க்கவசத்தை தருகிறார். கேடகத்தை தருகிறார். பட்டயத்தை தருகிறார். உன்னை தமது இரத்தத்தினாலே அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வீடுகளுக்கு சென்று யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியை தானும் செய்வான். ஜாஷுவா. நீங்க நிறைய இடத்துல ஹல்லேலூயா நாம் பூமிக்குரிய ஒத்தாசை எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உபவாச கூட்டம் வைத்தால் சபை வந்து நமக்கு உதவி செய்யுமா என்று யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல, வராது. ஸ்பிரிட் தான், ஸ்பிரிட் வேர்ல்டு தான் நீங்க நாக் பண்ணணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தட்ட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை தான். கர்த்தருடைய கதவுகளை தட்டுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. மற்ற கதவுகளை தட்டினால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஆரம்பத்துல வரலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஹல்லேலூயா. சோஃபியா என்ற ஒரு சகோதரி, அக்கா கூட தெரியும், நம்ம மீட்டிங்லாம் வந்திருக்காங்க, முன்னாடி வந்திருக்காங்க. சோஃபியா பிரியதர்ஷினி. அவங்க நல்ல ஆத்துமாதான் செய்யறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஸ்லம் பகுதியிலே, அந்த பழைய சென்ட்ரல் ஜெயில் இருந்தது, ஜிஹெச்சுக்கு கீழே, அந்த பிரிட்ஜு கீழே, அங்க அந்த பகுதியில ஊழியம் செய்ய கடந்து சென்றார்கள். முதல் நாள் போய் வந்து என்னிடத்துல அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இல்லையா? 16 வயது பிள்ளை தன் இடுப்புல ஒரு குழந்தை வைத்திருக்கிறாள். இது யார், உங்க அக்கா பிள்ளையா, யாரு பக்கத்து வீட்டு பிள்ளையா என்று கேட்ட போது, இல்லை இது என்னுடைய பிள்ளை என்று சொன்னால், கணவன் யாருன்னு தெரியாது. அப்படி அநேக பிள்ளைகள், 18 வயது 20 வயதுல இருக்கிற பிள்ளைகள், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஃபுல்லா இங்க வந்து போதை, சாராயம், கஞ்சா, வெட்டு குத்து தான் இங்க நடக்குது. அதன் மத்தியிலே அந்த மகள் ஊழியம் செய்து 70 வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் கூட வைத்தார்கள். அதுல நான் பெங்களூர் மீட்டிங்ல இருந்து ஹல்லேலூயா நேரடியாக புறப்பட்டு ஏர்போர்ட்ல இருந்து நேரா அந்த மீட்டிங் வர்றதுக்கு தான் எனக்கு டைம் இருந்தது. ஜான் ஜோசப் டீம்ல இருந்து ஜேக்கப் அவர் தான் வந்து ஃபுல்லா வர்ஷிப் பண்ணி நடு ரோட்ல ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் வச்சாங்க. ரொம்ப நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆளு இல்லை. அப்ப அங்குள்ள சபையை கேட்டபோது சபை உதவி செய்கிறேன் என்று வந்தார்கள். ஆனால் ஒரு மாசத்துல சபை என்ன பண்ணிட்டாங்க, சோஃபியாவை கழட்டி விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரும் சோஃபியா கிட்ட பேசக்கூடாது, இல்லையா? சோஃபியா வந்து இவங்க கிட்ட பேசக்கூடாது. ஆனா ஆத்துமாதாயம் செய்தது யாரு? சோஃபியா. இன்னைக்குதான் நிலைமை. நம்ம எல்லாம் ஊழியம் தான் நிலைமை. சிஎஸ்ஐ செத்து அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. பெண்டிகோஸ்து தானும் செய்யறது இல்லை, செய்யறவங்களையும் செய்ய விடுறது இல்லை. ஹல்லேலூயா. உங்க சபை ஆத்தும ஆதாயம் செய்யாத சபையா இருந்தால் யூ ஆர் இன் a wrong track. ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்யணும். Your church, your pastor should be a soul winner. சர்ச் பிளான்டர் எல்லாம் தேவையில்லை ஆண்டவருக்கு. அவர் சர்ச் அவர் கேட்ட அவருக்கு தெரியும். தாவீதே என்ன சொல்லிட்டாரு, நீ எனக்கு ஆலயத்தை எனக்கு யாரை வச்சு கட்டணும்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ ஆடுகளை மேய்த்து ஆடுகளை இது பண்ணது உனக்கு நான் ரிவார்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீ ஒரு காலத்துல ஆடுகளை சிங்கத்திலிருந்து பாதுகாத்த, கோலியாத்திலிருந்து பாதுகாத்த, நான் அதுக்கு ரிவார்டு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆடுகள் தான் ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமானது. ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை மேய்க்க வேணாம், சாலமோன் மேய்ப்பான்னு சொல்லல அவரு, இல்லையா? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆடுகளை புதிதாக இந்த மந்தைக்கு கூட்டிட்டு வர விருப்பம் இல்லாத ஆயிரக்கணக்கான சபைகள் இருந்து நோ யூஸ். there is no use. மார்ச் 2ஆம் தேதி தூத்துக்குடியில உள்ள ஒரு பெரிய பெந்தைகோஸ்து சபை, 1000 பேர் இருக்கிறாங்க அந்த சபையில. எனக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. ஒரு பிரதர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதனால அந்த பாஸ்டர் கூப்பிடுவாருன்னு சொன்னாரு. 4 நாள் கழிச்சு பாஸ்டர் கூப்பிட்டாரு. எனக்கு டிக்கெட் போடுறதா வேண்டாமான்னு தெரியல, ஏன்னா பாஸ்டர் கூப்பிடவே இல்லை.
என்னை கூப்பிட்ட பிரதருக்கு திருப்பி கேட்டேன், பிரதர் நான் முன்னாடி எல்லாம் கார்லயே போயிருவேன், இப்ப நான் டிக்கெட் போடணுன்றதுக்காக கேட்கிறேன். இல்ல பிரதர் எல்லாம் டிக்கெட்லாம் அவங்களே போட்டுருவாங்க அப்படின்னாரு. இவங்க எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்களுக்கு என்னன்னா வாரத்துல 10 ஆறாவது நடக்குது. அதனால we don't want any change. நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன். சிஎஸ்ஐ சபையெல்லாம் எல்லாம் டவுன்ல போய் எல்லாம் புதைச்சாச்சு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்து சபையினுடைய நிலைமை என்னன்னா, நீ வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, வரலனாலும் நாங்க இப்படிதான் இருப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நீ சொல்லிட போற அப்படின்னு தான் சொல்றோம். சோ சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பாஸ்ட் இருந்து வரல. எனக்கு கூப்பிட்டவர் தான் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. சரி நான் துணிஞ்சு என்ன பண்ணிட்டேன், ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் முந்தின நாள் ட்ரெயின் ஏற வரைக்கும் பாஸ்ட் இருந்து போனு, ஆனா இருக்குன்னு சொல்றாங்க, மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங் மட்டும் இல்ல, மொத்தமா ஒரு 7 மீட்டிங் இருந்தது. அப்போ நான் ஈவினிங் 7:30 மணிக்கு ட்ரெயின் பேர்ல் சிட்டின்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு நான் கேட்கிறேன், பாஸ்டர் நாளைக்கு மீட்டிங். இருக்கு இருக்கு இருக்கு, ஒரு தம்பி வந்துருவாரு அப்படி இப்படின்னாரு. அல்லேலூயா. போனா அந்த தம்பி 1 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. நான் அதுக்குள்ள தங்குற இடத்துக்கு போயிட்டேன். பிரியமானவர்களே, அந்த மெசேஜை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பாஸ்டர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். போன் எடுக்கிறாரு, மைக் எடுக்கிறாரு, டைமை பாக்குறாரு, பைபிள் எடுக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, உட்கார்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த வார்னிங் எதுவுமே பிடிக்கவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 மணி நேரம் எப்ப ஆகும்னு பல்ல கடிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு நல்ல ஒரு வார்னிங்கான ஒரு செய்தி கொடுத்துட்டு முடிச்ச உடனே, எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப விரும்புகிறீர்கள் என்று கேட்டவுடன், கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு அடுத்த ஒரு மீட்டிங் எங்க இருந்தது, உடன்குடியில் இருக்குது. ஆகவே எத்தனை பேர் எழும்புகிறீர்கள், எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னவுடன் 1000 பேர்ல 800 பேர் எழுந்து நின்னாங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தோடனே அதுக்குள்ள ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு இங்க எங்கேயோ பின்னாடியே சுத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டைம் ஆகல, ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் ஆகல. அல்லேலூயா. ஜிஹெச்சுக்கு போகும்போது டைம் ஆகல. இங்க சத்தியத்தை சொல்லும் போதுதான் எல்லாரும் டைம் பார்ப்பாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது டைம் ஆகல. அல்லேலூயா. அவங்க அறிவிப்பு சொல்றாங்க, சொன்னதையே சொல்றாங்க. 2-3 கேள்வி கேட்டதுல அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கடைசி எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சர்ச்சு பயங்கரமா இருக்கு, கார்பரேட் கம்பெனி மாதிரி. லோகோக்கு சண்டை, இதுக்கு சண்டை. ஏன் சொல்றேன், இதுலதான் நீங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியில வாங்க, ஆவியில எழும்புங்க. உங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்காதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 800 பேரை எழுந்து நின்றான். நான் மைக்கு கொடுக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு, இங்க இனிமே இருக்காது, நீ போயிரு அப்படின்னாரு. எனக்கு உடனே எப்படி போறது இல்லையா, முன்ன பின்ன தெரியாத சர்ச். ஒரு செகண்ட் உட்கார்ந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போலான்னு உட்கார்ந்தேன். இந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப வேதனையா இருந்தது. என்ன சொன்னாரு தெரியுமா, யாரும் இவ்வளவு சீரியஸா இருக்க வேண்டாம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன், நீங்க எல்லாம் சிரிங்க. அவ்வளவு சீரியஸா இருக்காங்க ஜனங்க. அவ்வளவு கண்ணீரோடு, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நிறைய பேர் கர்ச்சீப் எடுத்து துடைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஜோக் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, சிரிங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஜோக்க காம நேரமா சொல்ல முடியாம சொல்லிட்டு இருந்தார். அப்ப அந்த சபையில தொடப்பட்ட ஒரு 4 வாலிபர்கள், என் கூட பிரதர் ஜான் ஆலன் வந்தாரு. அவருக்கு போன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்க கேட்டதே இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும் இனிமே பாஸ்ட் அவரை கூப்பிட மாட்டார். அதனால இனிமே அந்த அண்ணன் எப்போ வர்றாங்களோ அப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க அந்த இடத்துக்கு வர்றோம். அப்படி நான் எதுக்கும் சபையை பிரிக்கிறதுக்காக நான் சொல்லல. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஆத்ம தாகம் இல்லாத சபைகள், பிஜேபி RSS எல்லாம் கர்த்தருக்கு முதல் விரோதியும் கிடையாது. அதை விட முன்னாடி நிறைய விரோதியும் உள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உள்ளே இருக்கிறாங்க. நமக்கு வெளியில தேட தேவையில்லை. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒருவரையும் எலும்பு விடுறதும் கிடையாது. அல்லேலூயா. தானும் எலும்புறது கிடையாது. ஞானஸ்தானரை கொடுத்து நீங்க போகிற சபையில கடைசியா எப்போ கொடுத்தாங்க, அல்லேலூயா. போய் கேளுங்க, ஐயா எப்போ கொடுக்குறீங்க, நான் ஒரு 5 பேர் கூட்டு வரேன், கொடுக்குறீங்களான்னா அடுத்த வாரம் நீங்க அங்க மெம்பரா இருக்க முடியாது. யூ வில் பி த்ரோன் அவுட். 5 பேரை வேணா சேர்த்துப்பாங்க. ஏன்னா 5 × 1000 5000 ரூபாய் வருது இல்ல. பட் யூ கேனாட் கண்டினியூ தேர். இன்னைக்கு இதுதான் நிலவரம். அதனால ஆவியானவர் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். அதனால நீங்கள் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு தேசங்கள், சபைகள், வீடுகள், ஆலயங்கள் ஏற்றுக்கொள்றாங்களா, ஏற்றுக்கொள்ளலை. வேத பாரகர் யாரோட தர்க்கம் பண்ணாங்க, கண்டிப்பா தர்க்கம் பண்ணுவார்கள். இல்லைன்னா நீங்க சீஷனுக்கு அடையாளமே இல்லை. இஃப் யூ ஆர் a disciple,
You will have hallelujah oppositions. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்கு கானானிய ராஜா, ஹல்லேலூயா, கானானியர் கிபியோனியர் யார்கிட்ட ஒப்புரவாயிட்டாங்க? இஸ்ரவேலரோட ஒப்புரவாயிட்டாங்க. அப்போது எருசலேமில் ராஜா அதோனி சேதேக் என்ன பண்றான் அப்படின்னா, 5 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு இந்த கிபியோனியரோட பட்டணம் மகா பெரிய பட்டணம், ஆயி பட்டணத்தை பார்த்து விஸ்தாரமானது. கிபியோனியர்லாம் நல்ல பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க. அவங்க ஆனா போய் இஸ்ரவேலரோட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அவங்களை காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு நிபந்தனை யாருக்கு வந்துச்சு? அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற யோசுவாவாக இருந்தீர்கள் என்று சொன்னால், கிபியோனியர்கள் உங்கள் உதவியை கேட்டு வருவார்கள். புறஜாதிகள் உங்க உதவியை கேட்டு அவர்களுக்கு ஜெபம் வேண்டும். அவர்களுடைய யுத்தங்களை செய்வதற்கு விசுவாசிக்கிறவனாலதான் யுத்தம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. If anyone is not believing, he cannot fight. ஹல்லேலூயா. அவனால யுத்தம் பண்ண முடியாது. ஆகவே இவர்கள் யோசுவாவிடத்துல உதவி கேட்டு வருகிறார்கள். யோசுவா உதவி செய்கிறேன் என்று சொன்னான். இந்த அதோனி சேதேக் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5 ராஜாக்களை கூட்டிட்டு வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல பிரியமானவர்களே, யோசுவா கர்த்தருக்காக யுத்தம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாயாக, மகனே மகளே, நீ ஒரு யோசுவாவாக இங்கிருந்து திரும்பி போகிறாய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யோசுவாக்களாக இருப்பார்கள். Not only disciples, they will be called as Joshuas. Joshua means savior, ரட்சகன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு முன்பதாக யாரும் நின்று அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. Nobody can stand before you. If you are a true believer, if you have the faith of Jesus Christ, no sickness, no magician, no political party can stand against you. உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து, ஹல்லேலூயா, யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ராம் முழுவதும் நடக்க, ஹல்லேலூயா, உங்களை ஒப்புக் கொடுக்கிறீங்க இல்லையா? ராம் முழுவதும் தூங்குகிறவர்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ராம் முழுவதும் நடக்கிற யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ராம் முழுவதும் நடக்க அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். பின்னும் தனித்திருந்தான். எப்போ? நைட்டு, மிட் நைட், ஏர்லி மார்னிங் வரைக்கும் பின்னும் தனித்திருந்தான். ஏர்லி மார்னிங் தான் கர்த்தர் கடந்து போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் 9ஆம் வசனம் 10:9, திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக 5 ராஜாக்களையும் கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி சேக்கா மட்டும் மெக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் யுத்தம் பண்ணும்போது யோசுவா சொல்லுகிற காரியம் பாருங்க. 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்களால் தான் கர்த்தரிடத்துல டைரக்டாக பேச முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க என்ன தர்க்கம் நடக்குதுன்னு கேட்டாரு. யார்கிட்ட கேட்டாரு? சீஷர்கிட்ட கேட்டாரு. அவங்க வாயை திறந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி இந்த ஐயா வந்தாரு, எங்களால முடியல. ஏன்னா அவங்களால விசுவாசிக்க முடியல, இயேசு கிறிஸ்துல பேச முடியல. இன்னைக்கு எனக்காக ஜெபிங்கன்னு இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா, யூ ஆர் நாட் a believer. விசுவாசிக்கிறவர்கள் இன்னொருத்தரை தான் ஜெபிக்க சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறவர்கள் நேரடியாக கர்த்தரிடத்துல பேசுவார்கள். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்களே டைரக்டா பேசுறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்ணி எனக்கு ஜெபிங்கன்னு சொல்றீங்க? அதுக்கு இப்ப பஞ்சமே இல்லை இல்லையா? யார் எடுத்தாலும் கீழே என்ன பண்றாங்க? அவசர ஜெப உதவிக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரோடு நேரடியாக பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும், அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இதுக்கு மேல சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா.
யுத்தத்தை செய்து உங்க இடத்துல வருகிற புது புது ஆத்துமாக்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, இருள் தடையாக இருந்தால் அல்லேலூயா, அதுக்கு சந்திரன் தடையாக இருந்தால், அதற்கு சூரியன் தடையாக இருந்தால், அவைகளெல்லாம் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும். அப்போ இயேசு கிறிஸ்து செய்ததை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அதை காட்டிலும் பெரிதானவைகளையும் சிலர் செய்தார்கள். இங்க பழைய ஏற்பாட்டுல ஜாஷுவா ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீ இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லவே இல்லை இல்லையா? அது சொன்னா நடக்குமானோ தெரியாது. ஆனா பாருங்க, என்ன அருமையான ஒரு ஆழமான ஒரு யுத்தம் அது. அல்லேலூயா. இன்றைக்கு யுத்தத்தை எப்படா நிறுத்திட்டு எப்படா ஓய்வு எடுக்கலாம், எப்படா அசனம் பண்டிகை வரும், எப்படா இல்லையா இந்த 40 நாள் முடியறதுக்குள்ளேயே நம்ம ஈஸ்டரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருக்கு இப்ப போன் பண்ணி சொல்றோம், ஈஸ்டருக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா, நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இந்த பக்கம் ஃபாஸ்டிங் ஓடிட்டு இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது, ஃபீஸ்டிங் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கு நாம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது, அதை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வான். உங்க ஊழியத்துக்கு தடையாக சூரியனோ, சந்திரனோ, இராணுவங்களோ, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ, மந்திரவாதிகளோ, உங்க சரீரத்தின் பலவீனங்களோ காணப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனமே, அல்லேலூயா. நேற்று அந்த மதுரையில இருந்து பேசின அந்த பிரதருக்கு நான் அதுதான் சொன்னேன், பிரதர், மதுரையில யாருமே எழும்ப மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. உங்களை எழும்ப சொன்னாலும் எனக்கு தலை சுத்துது, வாமிட் வருது, இதெல்லாம் சொல்லாதீங்க. இயேசுவுக்காக மதுரையில சாகிறதுக்கு, இயேசுவுக்காக யுத்தம் பண்றதுக்கு, இயேசுவுக்காக சாத்தானை காயப்படுத்துகிறதுக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பின்கோடிலே நம்ம எழும்ப வேண்டும். தேவ தூதர்கள் வந்து ஊழியம் செய்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவரால் முடியும். முழு இந்தியாவை அடுத்த ஒரு நிமிஷத்துல ரட்சிக்கப்பட வைக்க முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவர் பாடுபட்டது போல மணவாட்டியாக நாமும் மணவாளனை போல பாடுபட வேண்டும். மணவாளனை போல சாத்தானை எதிர்கொள்ள வேண்டும். மணவாளனை போல சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும். கர்த்தாவே சோதரிக்கிற எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, முதலாவது நீர் செய்த கிரிகளை செய்யும்படியாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, I believe, but hallelujah, please remove my unbelief, Lord. Hallelujah. Please, Lord, I shout at you, Lord. I cry unto you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி மிகுந்த சத்தமிட்டு கேட்கிறேன், கண்ணீரோட கேட்கிறேன். விகதன சதரபலி கதரப சமலி கதரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் குறுகவில்லை, கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவில்லை. கேட்கக்கூடாதபடி, பேசக்கூடாதபடி, காணக்கூடாதபடி, கிரியை செய்யக்கூடாதபடி, அல்லேலூயா, பூமியின் மேல் நடந்து வர முடியாதபடி கர்த்தருக்கு எந்த விதமான பிரியமானவர்களே குறைவுகளும் இல்லை. நம்முடைய அவிசுவாசம் தான் அவரை பிளாக் பண்ணுகிறது. உங்களுடைய அல்லேலூயா காரியங்களே, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய குறைவுகளே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக இருக்கிறது. தேவச்சனமே, கானானிய ஸ்திரீ, அல்லேலூயா, அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை காணவில்லை. 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகிறார். அல்லேலூயா. ரிகதனா ஷகதரபலி கரப. அல்லேலூயா. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல டிசைபிள்ஸோட போட்டோ எடுத்து, அதை வேற செல்ஃபி எடுத்து, அதை வேற நம்ம டிபில வச்சு இவரை தெரியும் அவரை தெரியும் சொல்றோம். இயேசுவோடு நடக்கிறவர்கள் தான் தேவை. இயேசுடைய விசுவாசத்தை, everything is in the spirit, not in photos. ஆவியில இருக்கிறது. ஆவியில நீங்கள் இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். இந்த வெள்ளி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்க இருக்க நம்மளால ஆவிக்குரிய உலகத்துல எழும்ப முடியாது. அது வெள்ளி கயிறு கட்டு விட வேண்டும். ஆவியில ஸ்ட்ராங் ஆக ஆக இந்த சரீரத்துக்கும் ஆவி ஆத்மாவுக்கும் ஒரு வீக்னஸ் அல்லேலூயா உண்டாக வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டாயிற்று. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த யாக்கோபின் கிணற்றண்டைக்கு வரும் பொழுது இயேசு பிரயாணத்தில் களைப்பா இருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ஜீவனை விட பயப்படவில்லை. அல்லேலூயா. அவர் மரிப்பதற்கு பயப்படவில்லை.
அவர் ஹல்லேலூயா யூதர்களை பார்த்து ஓடவில்லை. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ள விசுவாசத்தை ஹல்லேலூயா காலேபுக்கு கொடுத்தவர், ஆபிரகாமுக்கு கொடுத்தவர், ஆண்டவரே யோசுவாவுக்கு கொடுத்தவர், ஆண்டவரே தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் கொடுத்தவர். இன்றைக்கு சீஷர்களாகிய நமக்கு கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும், வேத பாரகராக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா இயேசுவை எதிர்க்கிறவர்கள் வேத பாரகர்கள். ஹல்லேலூயா they cannot hallelujah accept the New Testament. They cannot accept Jesus as Messiah. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இன்றைக்கு என்ன இந்த விசுவாசத்துக்கு இந்த 2 விதமான விசுவாசம். ஃபர்ஸ்ட் லெவல் ஒரே லெவல் ஹல்லேலூயா அந்த என்ட்ரி லெவலே ஜீசஸ் செய்ததை நாம் செய்ய வேண்டும். நான் செய்ததை தானும் செய்வான். 2வது லெவல் இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். யாரெல்லாம் உண்மையா கேட்கிறீங்களோ இப்பொழுது கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுகிறார். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். விசுவாசம் இயேசு கிறிஸ்துவால் தான் துவங்க முடியும், அவரால் தான் முடிக்க முடியும். அவரே முந்தினவரும் அவரே பிந்தினவரும் அவரே அல்பாவும் அவரே ஒமேகாவும் அவரே ஆதியும் அவரே அந்தமா இருக்கிறார். அவரிடத்திலே தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இருக்கிறது. பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்கள் அவரிடத்துல தான் இருக்கிறது. அவருக்கு தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். லார்ட் ஐ பிலீவ். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பரீட்சை மாறிடாதே, மாறிடவே உதனரும் புரிந்தனரே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே நாங்கள் அற்ப விசுவாசிகளாய் வந்திருந்தாலும், ஒருவேளை வேத பாரகராக வந்திருந்தாலும், இன்றைக்கு கிருபையாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னீரேன். நாங்கள் உம்மிடத்திற்கு வருகிறோம் அப்பா. உம்மிடத்தில் வராததை மன்னியும், உம்மை விசுவாசிக்காததை மன்னியும், உம்மை ஆண்டவரே வந்து வந்தனம் செய்யாததை மன்னியும், உம்மை கண்டு மிகவும் ஆச்சரியப்படாததை மன்னியும் ஆண்டவரே. பயப்படாதையாக இன்றைக்கு நீ காண்கிற 5 ராஜாக்களையும் கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். நீ அல்லேலூயா அதுல ஒருவனும் உனக்கு ஒன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. தவறே யோசுவாவை போல நாங்கள் கில்காலிலிருந்து முழுவதும் நடக்கிறவர்களால் எதிர்பாராத நேரத்திலே அவர்கள் மேல் போய் இறங்குகிறவர்களா எங்களை மாற்று இயேசு. அல்லேலூயா. அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே அங்கு வந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே சத்துருக்கள் எதிர்பாராத நேரத்திலே ஜெபிக்கவும் நடக்கவும் செயல்படவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய யுத்தங்களை செய்ய தடையாயிருக்கிற சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் ராஜ்யங்களாக இருந்தாலும் மாந்திரிகம் பில்லிசூனியம் பிசாசாக இருந்தாலும் எந்த சர்ப்பங்களாக இருந்தாலும் ஆண்டவரே சோதரிக்கிறவப்பா, எந்த இயேசபேலின் ஆவிகளாக இருந்தாலும் ஜெயமெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். There is power in the blood of Jesus Christ.
There is power, there is power, there is power. Hallelujah. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காக சாத்தானை பழிக்கு பழி வாங்குவார், உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தாவே, சுகவீனத்தோடு வந்தவர்கள், கடன் பிரச்சனையோடு வந்தவர்கள், தீர்க்க முடியாத போராட்டங்கள், கர்த்தாவே, பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், மகளே இனி நீ அழுது கொண்டேரா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபத்திற்கு பதில் வருகிறது. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும்.